தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம். வானிலை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு திரைப்படத்தை ஷேர் பண்ணுங்க. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய நிலவுகிறது. இதன் காரணமாக வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றொரு திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க. அதே போல டெல்டா மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ஒரு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல சேலம், கரூர், நாமக்கல் மாவட்டத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மாவட்டத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, விழுப்புரம் மாவட்டம் பரங்கானம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனவருக்கான எச்சரிக்கை. தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தமிழக புதுவை கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, இலங்கை கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.